அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் நீண்டகால போராட்டம், நீண்டகால வேதனைகள், பிரச்சனைகள்லாம் இந்த 2025ல முடிய போகுது. இந்த 2025ல நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதுதான் முக்கியமா சொல்ல வரேன். 6ஆம் இடத்துல உங்களுக்கு ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு சனி பகவான், ரோக சனி, இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஜெயம் உண்டாகும். பொதுவாகவே இந்த சனியை பொறுத்தவரையிலும் 6, 3, 11ஆம் பாவகங்கள் இருக்கும்போது நல்ல பலனை தரும்ன்றது ஜோதிட விதி. அந்த அடிப்படையில இந்த சனி 6ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த உடல்நல தொந்தரவு எல்லாம் நிறைய பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, தோல் சம்பந்தமான நோய் அல்லது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டு வலி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறையும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம இருப்பீங்க, அல்லது அதற்கு உரிய மருத்துவம் கிடைக்கும். இந்த 6ஆம் இடத்துல சனி வர்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025 ஏப்ரல்ல இருந்து நோயுடைய தாக்கம் வெளியே தெரிந்து அதற்கு மருத்துவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் சில பேருக்குலாம். அதாவது உங்க உடம்புல மறைந்திருக்கக்கூடிய நோய் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வெளிப்படக்கூடிய நோயால உங்களுக்கு மருத்துவம் கிடைக்கும். ஏன்னா ஒரு பக்கம் குரு உங்களுக்கு மே மாசத்துல இருந்து 9ஆம் பாவகத்தில் இருக்காரு. நஷ்டங்கள் குறையும். பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறது நல்லது. அதனால பாக்கியங்கள் கைகூடும். அதாவது குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட நாளாக வரன் தள்ளி போயிட்டே இருக்குன்னாக்க வரன் அமையும். குறிப்பா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு வகையில குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்துட்டு இருக்குது இல்லையா? அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். வருமானம் வரும். வாழ்க்கை துணையோர் வகையில் ஆதாயங்கள் உண்டு. பிரச்சனை கிடையாது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களாக இருக்கீங்கன்னாக்க வரன் அமையும். புதிய உறவுகள் ஏற்படும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினுடைய நட்பு அல்லது காதல் ஏற்படும். உங்க கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம். மேரேஜ் ஆகாதவங்களாக இருந்தா சொல்றேன் நானு. சப்போஸ் நீங்க துலாம் ராசி, மேரேஜ் ஆகல, உங்ககிட்ட பழகி இருக்கக்கூடிய ஒரு நண்பரே உங்களை விரும்புறேன்னு சொல்லலாம். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய சப்போர்ட் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதன் மூலம் உங்களுக்கு வேலையிலிருந்து வந்த நெருக்கடிகள் கூட இல்லாமல் இருப்பீங்க. குறிப்பா வேலை விஷயத்துல நான் கடந்த சில மாதங்களாகவே சொல்லியிருக்கிறேன். இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இடமாற்ற சிந்தனை இருக்கும். வேலையில சில நெருக்கடிகள்லாம் நீங்க கடந்து வந்துட்டு இருக்கீங்க. வேலை விஷயத்துல உங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கும். மேலதிகாரிகளுடைய டார்ச்சர்லாம் இருந்திருக்கும். பட் இதெல்லாம் இப்பவே குறைஞ்சு போச்சு. இப்பவே சொல்ல போனா மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இல்ல, எதிர்ப்புகள் அடங்கி போச்சு. சில பேர் வேலையை விட்டுருப்பீங்க. கடந்த காலத்துல வேலை இல்லாம வேலை போயிருக்கும், அல்லது வேலையில நெருக்கடியோடு இன்னமும் இருக்குன்னாக்க உங்களுக்கு 2025ல அவங்களே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. மேக்சிமம் நீங்க யாரை எதிரியா நினைக்கிறீங்களோ அல்லது பிரச்சனைக்குரிய பர்சனா நினைக்கிறீங்களோ அந்த பர்சனே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இல்லாம இருப்பீங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கடன் வாங்கவும் வைக்கும். கடனும் ஏற்படும். சுப கடனாக ஏற்படும். முக்கியமா பாத்தீங்கன்னா இப்பவே கூட பாத்தீங்கன்னாக்க குறிப்பா இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் இப்ப நடந்துட்டு தான் இருக்கு துலாம் ராசிக்கு. இப்பவே கூட பாத்தீங்கன்னாக்க வீடு, வாகனம், ஆபரண சேர்க்கை எல்லாம் போன்றவை ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். உங்களுக்கு 2025 பொறுத்தவரையிலும் ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதற்காக ஒரு இஎம்ஐ போட்டு சுப கடனாக ஏற்படும். வாகன கடனோட வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த ராகு கேது பத்தி சொல்லணும்னாக்க உங்களுக்கு மே 18ஆம் தேதியில இருந்து 2025ல ராகு பகவானை பொறுத்தவரை 5ஆம் இடத்திலையும் கேது பகவானை பொறுத்தவரையிலும் 11ஆம் பாவகத்தில் இருக்கு. ராகு 5ஆம் இடத்துல திரிகோணத்துல இருக்கிறது நன்மையா அப்படின்னாக்க தொலைதூரத்துக்கு போறதுக்கு நன்மை. தொலைதூரத்துல இருப்பவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் வரும். அந்நியர்களால் உதவிகள் வரும். அதாவது பிறப்பிடம் விட்டு வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ நீங்க ட்ரை பண்றீங்க ஜாபுக்காக அப்படின்னாக இந்த நேரத்துல விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு மே மாதத்திற்கு மேல உண்டு. மேலும் 9ல குரு பகவான் இருந்தாலும் தொலைதூரத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். நீண்ட நாளா புத்திர பாக்கியம் இல்லாம கோயில் கோலா போயிட்டு இருக்கிறீங்க, மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்சஸ் ஆகல அப்படின்னா இந்த நேரத்துல மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். 2025 மே மாசத்துக்கு மேல சொல்றேன் நானு. சரி, இப்போ 2025 ஜனவரில இருந்து ஏப்ரல் வரல எப்படி இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கிட்டாக மேக்சிமம் வேலையில ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம இருப்பீங்க. புதிய வேலை தேடுறீங்கன்னா புதிய வாய்ப்பு கிடைக்கும்.
இந்த 3-4 மாசமே கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் தான். உங்களுக்கு வந்து மார்ச் மாசம் 15ஆம் தேதியிலிருந்து இந்த மே மாசம் 18ஆம் தேதி வரல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த காலகட்டத்துல நீங்க கவனமா இருக்கணும். குறிப்பா இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் உடல்நல தொந்தரவுகளா அந்த காலகட்டத்தில் வரலாம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே கூட பாத்தீங்கன்னாக்க கடனோ அல்லது பண கஷ்டமோ இந்த நேரத்துல வரலாம். மார்ச் மாசம் 15ல இருந்து மே 18 வரலாம். ஏன்னாக்க இந்த 6ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்க்கை ஏற்படும். இந்த சனி ராகு சேர்க்கை 6ஆம் பாவகத்துல வரும்போது பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் வெளிப்படும். அதுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு, வயதானவர்களாக இருந்தீங்கன்னாக்க கொஞ்சம் உணவு விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். வாக்கிங் போங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த 2 மாசம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும். இப்ப இருந்து பாத்தீங்கன்னாக்க மார்ச் 15க்குள்ள பாசிட்டிவா தான் இருக்கும். ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, நல்லாவே இருப்பீங்க. எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியில சக்சஸ் ஆகும். சில பேருக்குலாம் ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ இந்த காலகட்டத்தில் கூட கிடைச்சிருக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில நல்லது ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் சில பேருக்கெல்லாம். ஸோ இப்போ வந்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட கொஞ்சம் கூடுதலாக வருமானம் வரும், அல்லது ஏதோ ஒரு நிலையில தேக்க நிலையில இருக்கிறீங்க அப்படின்னாக்க அதுல இருந்து வேற புதிதா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அதன் மூலம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த மார்ச் 15ல இருந்து ஏப்ரல் மே 18 வரலும் இருக்கக்கூடிய இந்த 2 மாதங்கள் பெரிய திட்டங்கள் பெரிய முயற்சிகள் ஈடுபடாதீங்க. வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, பணம் பெரிய லெவல்ல குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் இந்த நேரத்துல தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்தவரையிலும் நீங்க பெருசா கடன் வாங்கக்கூடிய வாய்ப்போ அல்லது ஒருத்தர் கடன் கொடுக்குறீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். ஸோ இந்த 6ஆம் இடத்துல இந்த ராகு சனி சேர்க்கை என்பது கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மற்ற காலகட்டம் மே மாசத்துக்கு மேல குரு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நஷ்டங்கள் தவிர்க்கப்படும். அதுக்கப்புறம் வந்து மே மாசத்துல இருந்து உங்களுக்கு மேக்சிமம் குரு பகவான் 9ல வந்துடுறதுனால 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. அதனால செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். உங்களுடைய கம்யூனிகேஷனை சரியாக புரிந்து கொள்வார்கள். திருமண உறவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறைய குறையும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க குறிப்பா கடந்த காலத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய, கணவன் மனைவிக்குள் பிரிந்து கூட இருப்பீங்க. சில பேர்லாம் சில பேருக்கு மனக்கசப்போட ஒன்னாவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்துட்டு இருக்கும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், டென்ஷன்லாம் வந்து மேக்சிமம் உங்களுக்கு 2025ல இல்ல. அதுதான் பெரிய விஷயம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்குலாம் புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அதே போல சில பேருக்குலாம் வந்து மறுமணம் ஆகாதவர்களுக்கு, குறிப்பா வழக்குகள் இருக்கீங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிட்டீங்க, வழக்கு இருக்கு, அது சக்சஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வந்து 2ஆம் தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு ஏற்படும். அதே போல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்போடு வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நீங்கும். ஏமாற்றங்கள் தவிர்க்கப்படும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். வேலை வாய்ப்பில் மேலதிகாரிகளால் இருந்த அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு இல்லாம இருப்பீங்க. உங்களுக்கே கூட உயர் பதவி போஸ்ட் கிடைச்சி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது ஏதாவது சொந்தமா அடிஷனலா ஏதாவது ஒரு பிசினஸ் கூட ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்க. சோ அதற்கான சூழ்நிலைகளும் இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல்நல தொந்தரவு, பண கஷ்டங்கள், கடன் போன்றவை எல்லாம் வந்து மேக்சிமம் 2025 மே மாசத்துக்கு மேல குறையும். அல்லது நீங்க அந்த கடனை திருப்பி கட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படும். உடல்நல தொந்தரவு பெருசா இருக்காது. ஆனா மார்ச் 15ல இருந்து மே 18ஆம் தேதி வரல உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். இரவு நேர பயணங்கள்ல தவிர்க்கணும். வண்டி வாகனங்கள்ல போறது கூட பெரும்பாலும் தவிர்க்கிறது நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையிலும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் இந்த மே வரல கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. அதே போல 9ஆம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறதுனால மே மாசத்துக்கு மேல சில பேருக்குலாம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள் ஏற்படும். சொத்து கைமாறுதல், பரிமாற்றத்தின் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். விற்காத சொத்து விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல சில பேருக்கு திடீர்னு பயணம் வரும். வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா திடீர்னு இந்தியா வரலாம், அல்லது வேற நாட்டுக்கு போகலாம், அல்லது இங்க இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போறதோ அல்லது வெளி மாநிலத்துல போய் வேலை பார்க்கறதோ போன்றவையெல்லாம் இந்த மே 18ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நிறைய சான்சஸ் நிறையவே இருக்கு. தொலைதூர பயணங்கள் சாத்தியம் உண்டு. அது ஆதாயத்தையே கொடுக்கும் உங்களுக்கு. அதே போல சொத்து, பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய விலங்குகள் நீங்கும். அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க நல்லாவே படிப்பீங்க. அடுத்த அகாடமிக்ல நீங்க விரும்பிய கோர்ஸ் சேர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா போல்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் ஃப்ரீ சீட்லயே கூட ஜாயின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ், தொந்தரவுகள்லாம் நீங்கும் அடுத்த வருஷம் மே மாசத்துக்கு மேல.
அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்கள்லாம் எல்லாமே நல்லாவே படிப்பீங்க அடுத்த வருஷம். இந்த 2025 பொறுத்தவரை எந்தெந்த தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னாக்க, குறிப்பா வாக்காளர் பிழைக்கக்கூடிய தொழிலெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஆசிரியர் பணி, வக்கீல், புரோகிதம் பண்றவங்களுக்கெல்லாம் வருமானம் கூடுதலாகவே வரும். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அதுல இருக்கிறவர்களுக்கும் நல்ல வருமானம் வரும். அதே போல இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் வரும். நிதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் அவர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் வரும். அதே போல இந்த நேரத்தில் பொறுத்தவரையிலும் விவசாயம் சார்ந்த, உணவுப் பொருட்கள் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதலான வாய்ப்புகள் கிடைக்கும், முன்னேற்றங்கள் உண்டு. சோ மொத்தத்துல 2025 எப்படிதான் இருக்கும் அப்படின்னாக்க, உங்களுக்கு இப்ப இருந்து ஜனவரியில இருந்து மார்ச் 15 வரையிலும் சிறப்பாகவே இருக்கு. ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. நினைச்சது நடக்கும். நீங்க என்ன தேடுறீங்களோ அது கிடைக்கும். தேடிய வாழ்க்கை கிடைக்கும். ஜூன் மாசத்துல இருந்து நல்லாவே இருப்பீங்க. இந்த ராகுவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க 5ஆம் இடத்துல இருக்கிறனால பிள்ளைகளுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் சில குடும்பங்கள் ஏற்படும். அல்லது பிள்ளைகள் வகையில சில மன வருத்தங்கள் வரலாம். பிள்ளைகளுக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அவங்களுக்கு விரும்பிய கோர்ஸ் கிடைக்கலாம். அதற்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் கடன் வாங்குவீங்க. 6ஆம் இடத்துல சனி இருந்தாவே கடன்லாம் வரும், நோய் வரும். ஆனா அதெல்லாம் பாசிட்டிவான கடனாவே இருக்கும். அது உங்களுக்கு சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். உடம்புல இருக்கிற நோய் வெளிப்பட்டு அதுல இருந்து முழுமையாக நிவர்த்தி ஆகும். எதிர்ப்புகளை வெல்வீர்கள். எதிரிகள் வருவார்கள், எதிர்ப்புகளையும் வெல்வீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உறுதியா கிடைக்கும். நிறைய ஒர்க் பண்ணுவீங்க. பணம் நிறையவே கையில புரளும். லட்சங்களில் கூட புரளலாம் நீங்க, அல்லது கோடிகளில் கூட புரளலாம். நமக்கு நல்ல தசாபுக்தி நடக்குது, நம்ம ஜாதகத்துல நல்ல கொடுப்பணியோட பிறந்திருக்குன்னு வச்சுங்களா, நமக்கு இந்த நேரம் கோச்சாரத்துல நல்லா இருக்கு அப்படின்னாக்க நாம உண்மையிலேயே வசதி வாய்ப்புகள்லாம் பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்துல நீங்க முயற்சி எடுக்கணும். நிறைய முயற்சி எஃபோர்ட் பண்றீங்கன்னாக்க நிச்சயமா அதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நம்ம புதிதா உங்களுக்கு யோசனைகள்லாம் நிறைய வரும். அந்த யோசனைகள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் உண்டு. 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவால பாத்தீங்கன்னாக்க புத்திர பாக்கியத்துக்காக செலவுகள் ஏற்படும். சில பேருக்குலாம் நண்பர்கள், உறவுகள், சில பேருக்கு மட்டும் சொல்றேன், அவங்களோட சில கருத்து வேறுபாடுகள் போகும். குறிப்பா மூத்த சகோதர வகையில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலகட்டத்தில் வரும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களை லாபமற்ற விஷயத்துல ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால முடிந்த அளவுக்கு மேக்சிமம் நீங்க மே மாசத்துக்கு மேல பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. அதாவது எதுல ஒரு திட்டத்துல ஈடுபடணும், இல்ல யாராவது கடன் கேட்டு கொடுக்குறாங்க, அல்லது நீங்களே கடன் வாங்குறீங்கன்னா கூட கேர்ஃபுல்லா படிச்சு பார்த்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுலையுமே சைன் பண்ணுங்க. ஒப்பந்தங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும். மற்றபடி ஜென்ரலா தொழில் நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்களே சொத்து வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. முதல்ல இந்த 2025 மே மாசத்துல இருந்து இன்னுமே நல்லாவே இருக்கு, சிறப்பா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதே போல இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டுவாங்க. குறிப்பா சாட்டர்டேஸ்ல காகத்திற்கு உணவு வச்சுட்டு சாப்பிடலாம், அல்லது கருப்பு எறும்புகளுக்கு அரிசி மாவு தூவிட்டு வரலாம். சனிக்கிழமைகள்ல முடிந்தால் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வர்றது நன்மையை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.